கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. கருவினில் நான் தோன்றும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் நீரே. தேவனே 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 என் ஜீவனே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, கடந்த 8 மாத காலமாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிற நம்முடைய அருளாளர் இயேசுவின் அன்பின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் யாவரும் கடவுளுடைய பெரிதான கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையானது இந்த நாட்கள் மிகவும் பெரியதாக அது காணப்படுகிறது. நிறைய 8 மாதத்துல நம்ம தேசத்துல நிறைய சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கேரளா பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவும், மழையினால நிறைய இடங்களில் அழிவுகள், இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பார்த்த பிறகு கூட நமக்கு ஒரு மனமாற்றம் வரலன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த கடைசி காலத்தில் அக்கிரமங்கள் பெருகி போகும், அன்பு தணிந்து போகும் என்று நமக்கு திருமறை வேத வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கும்போது கடைசி காலத்தில் தற்பிரியனாக, பணப்பிரியனாக, பெருமைக்காரனாக, வீம்புக்காரனாக, சண்டைக்காரனாக, அகந்தை உள்ளவனாக, கீழ்ப்படியாதவனாக, நன்றி மறந்தவனாக, இப்படி கடைசி காலங்களில் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்குள்ள காணப்படும் என்கின்ற வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் இந்த மாதத்திலாத தெய்வ பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதித்ததை மறந்துவிடக்கூடாது. இதற்காக யார் நமக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களை நம்ம மறந்துவிடக்கூடாது. இதற்காக எந்த சபை நமக்காக பாரப்பட்டது, எந்த ஊழியர்கள் நமக்காக அந்த நெருக்கத்திலும் அந்த கஷ்டங்களிலும் அந்த பாடுகளிலும் உபத்திரத்தில் நின்று கண்ணீர் வடித்து உங்களுக்காக செபித்து உங்களுக்கு கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த, அதை நீங்கள் உயிருள்ள நாள் வரைக்கும் அந்த ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதை நீங்கள் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் எது கடந்து போனாலும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அந்த நன்மையை நீங்கள் அங்கே தான் விதைக்கணும். நீங்கள் வேறு இடம் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் தேவனிடத்தில் நம்ம அதை பதில் சொல்லக்கூடிய காலங்கள், சரிங்களா? அதனால் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் செய்ததை நினைத்து பாருங்கள். ஏன்னா வேதம் நமக்கு அப்படிதான் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வேத வசனம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நல்லா கவனிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கவனிங்க, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் வாக்கு தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள். முதலாவது நீங்க சகிப்பு தன்மையுடையவர்களாக மாறணும். ரொம்ப பொறுமையோடு கூட நீங்க இருக்கணும். எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய உத்தமத்தை விளங்க பண்ணுவார். அங்க அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும். அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும்.
அப்போ வெளிப்படும் பொழுது அங்க கடவுளிடத்துல நம்மளால என்ன பண்ண முடியுங்க? அன்பு கூற முடியும். நம்ம நிறைய பேர் கடவுள்கிட்ட அன்பு கூறுறோம். கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் மூலமாக, அந்த ஊழியர்கள் மூலமாக, அந்த சபைகள் மூலமாக, சக விசுவாசிகள் மூலமாக கடவுள் செய்திருக்கிற அந்த நன்மைகளை அந்த மனித இடத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, கொடுத்து சந்தோஷத்தை கொண்டாட முடியாமல் என்ன பண்றாங்க, அதை சகிக்க முடியாமல் நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியேற்றப்படுகிறோம், வெளியேறுகிறோம். இதெல்லாம் எதனால வருது? அந்த சகிப்புத்தன்மைகள் இல்லாதனால வருகிறது. நெருப்பு என்றால் சுடுவதில்லை, அது மேலே படும்போது தான் அது சூடு நமக்கு காணப்படும். ஒருவர் பேசுறதுனால நம்ம காயப்படுவதல்ல, அது நம்மை சகிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகிறது. அங்கு சொல்லப்படுது பாருங்க, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அவனால் என்ன பண்ணுவேன், கர்த்தர் தம்மிடத்தில் உன்னை ஓரளவு மோல்டு பண்ணி இதை சகிப்பான், இதெல்லாம் வெறுத்துருவான், இந்த கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, ஒருத்தரை குறித்து பழி சொல்கள் ஒருத்தருக்காக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ நன்மை வரும்பொழுது சந்தோஷமாக கொண்டாடணும், அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் வரும்போது அவங்கள வெறுத்து தள்ளக்கூடாது. இந்த குணம், அடிப்படை குணங்களெல்லாம் நம்மளை விட்டு விலகும் போது அவர் என்ன பண்றாருங்க, இப்போ இன்மகள் எனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று அறிந்து அவர் என்ன பண்றாரு, அப்போ நீங்க அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற இடத்துல கவனிக்கணும், இந்த ஸ்டேஜ் தாண்டுறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்றாங்க, நம்முடைய லெவலுடைய பொசிஷனை நம்ம உருவாக்கணும். அப்போ அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும்போது என்ன பண்றாங்க, விளங்க செய்கிறார். அதனால நீங்க கவனிச்சு பாருங்க, தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனை தேடுகிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் அவருடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் காணப்படாத குறைபாடுகள் நிறைய உண்டு. ஏதாவது ஒரு வகையில சகிப்புத்தன்மையை இழந்துடுறோம், ஏதாவது ஒரு வகையில கோபத்தை வெளிப்படுத்திடுறோம், ஏதோ ஒரு வகையில எரிச்சலை வெளிப்படுத்துகிறோம், ஏதோ ஒரு வகையில பெற்ற நன்மைகளை செய்ய முடியாமல் கடவுளுக்கு நம்ம விரோதமாக நிற்கிறோம். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன ஆயிரம் தெரியுங்களா, கடவுளுக்கு முன்பாக அந்த உத்தம தன்மை என்ன பண்றாங்க, இழக்கிறோம். கடவுள் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் இழக்கிறவர்களாக காணப்படுது. நிறைய பேர் சுயமாக நம்ம முடிவு எடுக்கிறோம். பைபிளுடைய வார்த்தைகள் வசனங்களை தெளிவர புரிந்திருக்கிற மனிதனாக இருந்தால் இந்த நிந்தைகள், இந்த அவைச்சொல்கள், இந்த வார்த்தைகள் இதெல்லாம் வரும் என்று சொல்லி இந்த திருமண வேத வசனங்கள் தெளிவாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு அது உணர்த்துகிறது. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதை மீறி என்கிட்ட கடவுள் பேசுவார், கடவுள் செய்வார்ன்றதெல்லாம் அது சுயத்துடைய அடிப்படை. அங்கு சொல்லப்படுது பாருங்க, சோதிக்கப்படுகிறவனோ தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாத. கடவுளுடைய காரியம் இதெல்லாம் நீ கடந்து போகணும், அது சோதனையா பார்க்காத. உனக்கு விரோதமா எழும்புகிறது அது சோதனையா பார்க்காத. அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான்ன்றாரு. நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு எதிரி வர்றாங்க. நீ கடவுளை பேச ஆரம்பிச்சா என்ன வரப்போகுது? கடவுளுடைய வார்த்தை வரும். அப்போ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் என்ன பண்றாங்க, வாக்கு தத்துவம் பண்ணினதை கொடுக்க விரும்புகிறார். சகிப்புத்தன்மை, உத்தமம், அவரிடத்தில் அன்பு கூறணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட இருந்த வாக்கை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்று வாழ முடியும். அப்போ கொடுக்கப்படுகிற அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் ருசி பார்க்கணும். அந்த வாக்கு தத்துவம் நிலைத்திருக்கணும். அடுத்த தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைக்கணும்.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் நிறைய வளர்ச்சி அடைவாங்க, இடையில பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக் ஆயிருக்கும். மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, பழைய ஸ்டேஜ்ல இருப்பாங்க, மேலே எழும்ப முடியாம நிறைய குடும்பங்கள் பார்க்கிறோம். ஏன் சபைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட குடும்பங்கள் வளருது, மற்ற குடும்பம் வளர மாட்டேங்குது? அப்படியே வளர்ந்த குடும்பம் ஏன் மறுபடியும் அதே நிலைமையில இருக்கிறோம்? அப்ப அந்த சகிப்புத்தன்மை, சோதனையை சகிக்கக்கூடிய தன்மை, அதை எப்போது நம்ம இழக்கிறோமோ கர்த்தரிடத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பூர்ணமாக அன்பு கூற முடியாது. ஒரு மெய்ப்பர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள், ஒரு ஊழியக்காரர்கள் செழிப்பாக மாறுறாங்க, ஒரு ஊழியக்காரங்க வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, எல்லாமே வாங்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க, கொண்டு போய் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க. அது கடவுள் உங்களோடு கூட அது பேசுது. சரிங்களா? அப்போ உன்னுடைய குறுகிய எண்ணத்தை நீங்க கவனிக்கணும். அவர்கள் வளரும் போது அந்த சபையில இருக்கிற நீங்க வளரணும் இல்லையா? அதான வளர்ச்சி. அப்ப என்னுடைய திருச்சபை மக்கள், என் சபையை சார்ந்தவர்கள் இங்க வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து வந்தார்கள். ஆனா கடவுள் அவர்களை உருவாக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். அது மிகப்பெரிய சாட்சி. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுதான் நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்களே கண்டி, ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு யாருமே வெளியே போனதல்ல. ஆனா என்னுடைய கடவுள் இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக கடவுளுடைய இறைப்பணி செய்கிறேன். 2011 முழு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். கடவுளுடைய கிருபை 13 வருடங்களை கர்த்தர் முழு ஊழியத்தில் நடத்தியிருக்கிறார். நிறைய கூட்டங்கள், நிறைய இடங்கள் கடந்து போயிருக்கிறோம். இன்ன வரைக்கும் இந்த ஊழியத்தில் எனக்காக ஒரு வீடோ, ஒரு காரோ, ஒரு வாகனங்களோ எதையும் வாங்கினது கிடையாது. அது என்னுடைய திருச்சபை மக்கள்கள், ஏழை குடும்பங்கள், ஏழை ஊழியங்கள், கூட்டங்கள், இப்படிதான் இந்த பணங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த ஊழியத்தின் மீது அவர் அன்பு காட்டுகிறார். அவருடைய தயவு இருக்கு. அதை தேவ பிள்ளைகள் அறியணும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்க அறிஞ்சீங்கன்னா உங்க எண்ணங்கள், சிந்தைகள் எந்த காலத்திலும் தடுமாறாது. அந்த விசுவாசம், அந்த சகிப்புத்தன்மை, அதனால்தான் அவர் என்ன பண்றாருங்க, அன்பு கூறுகிறார். அவர் வாக்கு பண்ணுகிறார். இன்னும் நிறைய கூட்டங்களை நடத்துவாய், இன்னும் நிறைய ஊழியங்களை செய்வாய், இன்னும் நிறைய பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அவர் கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றப்படுது. சரிங்களா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளை சகிப்பு தன்மையோடு இருந்து கடவுளை பிரியப்படுத்துங்க. மகா பரிசுத்தம் இரக்கமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த 9வது மாதத்துல உமது அன்பு பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேனப்பா. அவங்க எல்லைகள் மிகவும் பெரிதாக மாறட்டும். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி கொடுங்க. ஒரு காரியத்திலும் அவர்கள் குறைந்து போகாதபடி பூரண நிறைவுள்ளவர்களாக, பரிபூர்ணமான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நன்மையும் கிருபையும் சந்தோஷம் மகிழ்ச்சி சுக பல ஜீவன் பாதுகாப்பு அவங்க கூடாரத்தில் தங்கி தாபரிக்கட்டும். சகலத்தை சகிக்கட்டும். உத்தமத்தை விளங்கச் செய்யட்டும். உம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது அவர்களுக்கென்று கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களாக அது மாறட்டும். அப்படியே என் தகப்பன் செய்ய போகிற உடைய அன்பு கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரத்துக்குள் வைத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 9வது மாதம் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலானதை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். God bless you.